எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். நான் உங்க கோகுல். சென்னையில் இன்னைக்கு விஜயோட பிரச்சாரம். மற்ற ஊர்லலாம் நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ சென்னையில் வந்து ரவுண்ட் அடிக்கிறாரு. இன்னைக்கு இந்த விஜயோட கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி போயிட்டு இருக்கு. அப்படியே வண்டி குறுக்க எல்லாம் வீடியோ எடுக்கிறானுங்க. நான் கடைசி அந்த டி நகர் பிரிட்ஜில் வண்டி வந்துகிட்டு இருந்துச்சு ப்ரோ. வண்டி வந்துகிட்டு இருக்கு, அந்த எட்ஜ் இருக்கு, பிரிட்ஜோட எட்ஜ். ஒரு பையன் வீடியோ எடுத்துக்கிட்டே வரான். பாடி ஹெட் தள்ளிட்டு தள்ளும். ஒரு லைட்டா ஒரு தள்ளானா வீலுக்குள்ளதான். வீலுக்குள்ள இல்ல, பிரிட்ஜ் மேல இருந்து கீழே. பிரிட்ஜ்ல மேல பிரிட்ஜ் மேல ஓடிட்டு வராங்க. பாரு, ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல இருந்து பிரிட்ஜ் கீழே தான் அந்த பையன் ஓட்டு தான் வந்துட்டு இருந்தான். அட்லீஸ்ட் மேல இருந்து விஜய் ஆச்சும் அந்த பையனுக்கு ஒரு வீடியோ ஹாய்ப்பா பாய்ப்பா அந்த பையனுக்கு காமிச்சிருந்தாலே அவன் போயிட்டு இருக்க போறான். அவன் ஒரு ரீல்ஸ் போட்டுன்னு ஏதோ ட்ரெண்டிங் ஆயிட்டு போயிட்டு இருக்க போறான். கீழே விழுந்தா ஒரே அடியா மேல போயிருக்கலாம். வீடியோல மேல போறதுக்கு பதில் ஒரே அடியா மேல போய் இல்ல காமெடி என்னன்னா, மேல போறதே அவங்க பெருமையா சொல்லுவாங்க. என் தலைவனை பார்க்க நான் மேல போனேன்டா, அதுல என்ன, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுவாங்க. ஏன்னா ஒருத்தன் திருப்பூர்லயா இல்ல எந்த ஊர்லன்னு தெரியல, ஒருத்தன் சாக்கடைக்குள்ள 3 கிலோமீட்டர் முங்கி என் தலைவனை பார்க்கறதுக்கு நான் வந்தேன் அப்படின்ட்டு. டேஞ்சரா இருந்தா நான் என் தலைவனை பார்க்க உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே போனா உள்ள போயிட்டு போறாரு. நீங்க திருந்தவே மாட்டீங்கடா. பெருமையா ஒட்டுமொத்த தற்குறி கூட்டங்களும் ஒன்னா அசம்பிள் ஆகக்கூடிய ஒரு இடமா விஜய் வரக்கூடிய கூட்டம். அவனுங்களை தற்குறின்னு சொல்றதா, அவனுங்களை வேற எதனா புது வார்த்தை தான் கண்டுபிடிக்கணும் போல. இதுக்கப்புறம் அவனுங்களை எதனா சொல்றது கூட சரி. 3 கிலோமீட்டருக்கு நீந்தி வரும். கடவுளை பார்க்கும்போது எங்கனாலும் போகலாம். இந்த வடிவேல் காமெடியில சொல்லாம அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சுங்கிற மாதிரி தம்பி காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. இல்ல, அவங்கள ஆக்சுவலி தற்குறின்லாம் சொல்லாதன்னு பலர் சொன்னாங்க. நமக்கும் அதுல எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா அவங்க பண்ற விஷயத்த பார்த்தா தற்குறிங்கிற வார்த்தையே ரொம்ப கம்மியோ அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருக்கு. அதான் புது வார்த்தை, புது ஐட்டத்தை தான் கண்டுபிடிச்சு மூஞ்சில அடிக்க வேண்டியது இருக்கு. அண்ணா, ஏற்கனவே 41 வீணாகிவிட்டன. இதுதான் கடைசி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். இதுலயாவது அந்த ரேஞ்சுக்கு தான் அவங்க பிஹேவியர்ஸ் இருக்கு. இப்போ சரி, விஜய் போன ரூட்லாம் என்ன கந்தலாகி கிடக்குங்கிறது போய் பார்த்தா தான் தெரியும். ஏற்கனவே டிராஃபிக்ஸ் ஒரு மாதிரி ஹெவியாகி வீட்டுக்கு எப்படி போகிறோன்னு தெரியாத லெவலுக்கு இருக்கு. இதுல அவனுங்க வேற என்னென்ன கூத்து பண்ணி வச்சிருப்பாங்கங்கிறதும் தெரில. என்னன்னா அந்த கூட்டம் நிக்கிறது வர்றது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஓகே, எல்லாமே அவரை பார்க்கணும்னு வராங்க, அதெல்லாமே ஓகே. புளியங்குளத்து புலி புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி இதோ வந்து விட்டார். ஆனா அந்த வண்டியில போயிட்டு முன்னாடி விழுறானுங்க. அவன் ஒரு வேளை ரோடு காலியா கொஞ்சம் ஸ்பீடா போனானா என்ன ஆகும்? 10 பேர் 20 பேர் வண்டிக்கு முன்னாடி 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 போய் நிக்கிறானுங்க. டேய் மடக்கு ஊதிகளா, கூட்டத்தோட பைக்ல போயிட்டு டிவிக்கே அவரும் அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே வெளியவே நின்று வந்துட்டா கூட பாதி பேர் வீடியோ எடுத்துன்னு ஓடியே போயிருவானுங்க. மட்டமாமே அங்க வர்றது பாதி பேர் அவரு இப்படிதான் காட்டுறாங்க. அவர் பண்ற ஒரே விஷயம் கைய காட்டுற வேலைதான் விஜய் பண்ற. ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிட்டு வந்தாலே கூட்டம் அந்த அளவுக்கு இருக்காது. ஏப்ரல் ஃபூல். அந்த வண்டியில மாட்டி அவனுக்குன்னா எதனா ஆயிடுமோன்னு வீடியோ பாரு, நமக்கே பயமாகிற அளவுக்கு அவ்வளவு பேர் முன்னாடி விழுது. ஆஃப்டர் இந்த மொபைல் இன்ஸ்டாகிராம் அந்த ரீல்ஸ் கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் எதனாலுமே ஒரு மாதிரி மாப் மென்டாலிட்டியோட போய் வீடியோ எடுக்கிறதுன்ட்டு ஒரு பிஹேவியர் எக்ஸ்ட்ரீமா இருக்குது. அந்த ஒரு விஷயத்த அது விஜய் வரும்போது இன்னும் ஒரு 100 டைம் மல்டிபிள் ஆன மாதிரியான ஒரு ஜாம்பி மென்டாலிட்டியில போய் கூட்டுறாங்க. உண்மையிலே அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணனே தெரியல. ஒரு போலீஸ் உண்மையே ஒரு 4 போலீஸ்கிட்ட போய் கேட்டா விஜய் எப்படா இந்த எலெக்ஷன் எப்படா முடியும், இந்த விஜய் வீட்டை விட்டு வராத அப்படின்னு அவங்க சொல்ற லெவலுக்கு ஒரு பாதி பாடி டீம் ஓரமா போயிட்டாங்க ப்ரோ. லெஃப்ட் ரைட்டுன்னு டீம் வராங்க, ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு. ஒரு டீம் ஒரு இடத்துல லெஃப்ட் சைட்ல சரியான கூட்டம் வந்துருச்சு. அந்த டீம் அப்படியே போயிருச்சு. அப்படி ரைட்ல அப்படி போயிட்டு கொஞ்சம் முன்னாடி போய் நின்றுட்டாங்க. இந்த ரைட்ல இந்த டீம் வாங்க 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 பாதுகாப்பு கொடுங்கன்றாங்க. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு பாக்குறாங்க. அதுக்கு அவர் வெளியே இருந்துட்டாருனாலே
வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. டீசெண்டா இல்ல பார்த்து ஆனா அவங்களா விஜய் வந்து போயிடுவாங்க. ஒருவேளை கண்டினியூவா வெளியே இருந்து இப்போ ஸ்டாலின் மாதிரியோ உதயநிதி மாதிரியோ ரெகுலரா போய் மக்களை பார்த்தாங்கன்னா அந்த விஷயம் குறையும். விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸ்ல அவர் வெளியே வரவே இல்லை. அதோட விளைவு தான் அவர் பிரச்சாரத்துக்கே போகாத அளவுக்கு அந்த crowd எப்பயுமே இருந்துட்டே இருக்கு. பிரச்சாரத்துக்கு வந்தா எல்லாரும் பேசுவாங்க. விசிலுன்னு சின்ன வச்சாதான் வச்சாரு, விசில் அடிக்கிறதே வேலையா வச்சுன்னுறாரு. ஆனா சென்னையில நிக்க புஷி, அவர் ராஜ்மோகன், அவர் பேர் என்ன ஜேசிடி பிரபாகர் மட்டும் ரொம்ப விவரம். அவங்க மட்டும் விஜய் வரும்போது பக்கத்துலயே நின்னுக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் மத்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் கண்டுக்கவே இல்லை. இப்ப இவங்களாவது அட்லீஸ்ட் டிவில ஒரு விளம்பரம் உண்டு, ஆமா. டிவில மூலமா அவங்க மூஞ்ச காட்டிப்பாங்க. மத்த ஊர்ல இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவங்க விஜய் பக்கத்துல நிக்க விட்டுருந்தா அவங்களுக்காவது ஒரு விளம்பரம் கிடைச்சிருக்கும். விஜய் அதுலயும் மண்ணள்ளி போட்டாரு. அது ஜான ஆரோக்கியசாமியோட ஸ்ட்ராட்டஜியா இல்லை யார் ஸ்ட்ராட்டஜின்னு தெரில. பாவம் அந்த கேண்டிடேட்ஸ்லாம் அவங்களுக்கு ஒரு லைம் லைட்டே கிடைக்காம போயிட்டு ரொம்ப ஒரு ஒஸ்டான ரொம்ப தப்பான ஒரு கால்குலேஷன் அது. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, காசு இருந்தா விஜய் வருவாரு, காசு இல்லாதவங்களாம் விஜய் பொம்மையை வந்து புஷியானந்தே அனுப்பி வைப்பாரு. எந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்கோ, பட்ஜெட் ஹை பட்ஜெட்டா இருந்தா விஜயே வந்து உங்களுக்கு கை காட்டுவாரு, வணக்கம் வைப்பாரு. அப்படி இல்லைன்னா பொம்மை வச்சு போயிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள். இப்போ ஹாலோகிராம் அளவுக்கு போயிட்டாங்க. இல்ல அதுதான் உண்மை. ஆக்சுவலி இப்ப விஜய வந்து அந்த அவங்க தொகுதிக்கு வர வைக்கணும்னா ஒட்டுமொத்த செலவையும் அந்த கேண்டிடேட் ஏத்துக்கிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. இதே சினிமால இருந்தே சம்பாரிச்சுட்டு போயிருக்கலாமே. இப்ப அரசியல் வரேன்னு சொல்லிட்டு எதுக்கு வந்து வந்திருக்க அப்போ ஏன் காசு கொடுத்தாதான் நான் வந்து ஹாய் காட்டுவேன், பாய் வேண்டாம், காட்டுவேன். நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு அடம் பிடிச்சு வந்திருக்காரு. தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். வர்றேன் வர்றேன். அமைதி அமைதி அமைதி. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். அதனாலதான் இவ்வளவு அடி வாங்குறாரு அவர். அதாவது ஒரு விஷயத்த நம்மளோட வீக்னஸ்லாம் நம்ம பொதுவெளிக்கு வராத வரைக்கும் தெரியாது. பொதுவெளிக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீ ஈவன் நல்ல விஷயம் கூட வீக்னஸா வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதனாலதான் விஜய் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகி ஒரு ஷார்ட் டைம்குள்ளே இவ்வளோ எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. ஸோ அவரு கஷ்டம். அவரோட இமேஜை செக்யூர் பண்றதுங்கிறது இனிமேல் கஷ்டம். ஏன்னா நீ அந்த அந்த பொசிஷனுக்கு வர அன்ஃபிட். அதனால நீ வந்து நீ தலைவருக்கான தகுதி இல்லை அப்படிங்கிறது வந்து திரும்ப திரும்ப ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓடு நல்லா இருக்கும், உனக்கு உனக்கு சூட்டா இருக்கும். வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வா. அதாவது வண்டில இருந்து இறங்கி நான் மக்கள் கிட்ட வரேன், மக்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா இறங்கி நடந்தே வரலாம். அந்த இடத்துலதான் இறங்குனாலே தள்ளி விடுறாங்க. அதுல வேற சைக்கிள் ஓட்டின்னு தட்டு தடுமாறுன்னு சைக்கிள். இல்ல அதுல ஒரு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம், ஓகே அவங்க கையில கிடைச்சதெல்லாம் போட்டாங்க, பூ எடுத்துலாம் போட்டாங்க, அது ஏன் அப்படி பயந்து ஓடினாருன்னு அது அது பீப்புள் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு ஒரு லீடர் மென்டாலிட்டியே கிடையாது. தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே, குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? ஐயோ என்னத்தையும் போட்டாண்டி, ஓடியாந்துரு. ஐயோ ஊரு ஒண்ணு கூடிட்டாயப்பா. இப்போ ராகுல் காந்திலாம் வந்து ரொட்டீனா வாக்கிங் போனார். கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு மேல அவர் இந்தியா வைடா நடந்தாரு. இப்போ அவருக்கும் ஒரு பெரிய மாஸ் பாப்புலேஷன்ஸ்லாம் வந்து அப்ரோச் பண்ணாங்க. விஜயகாந்த் வந்து ஸ்ட்ரீட்ல இறங்கியிருக்காரு. ரஜினி ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் அவர் வீட்டு வாசல்ல வந்து கூடியிருக்கிற மக்களை வந்து பார்த்துட்டு தொண்டர்கள்ட்ட ஃபேன்ஸ்டா கையை காட்டிட்டு போவாரு. ஆனா இவர் ஏன் இவ்வளவு டிஸ்டன்ஸா இருக்காருன்னு தெரில. அது அவர் பிஹேவியருக்கு அது சூட் ஆகல, அதுதான் விஷயம்.